அஸ்ஸலாமு அலைக்கும். தினம் ஒரு ஹதீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிச்சயமாக இல்லற வாழ்க்கையில் கணவன்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக அழகிய வழிகாட்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், உங்களில் சிறந்தவர் யாரெனில் அவர் தன் குடும்பத்தாரிடமும் மனைவியிடமும் சிறந்த முறையில் நடந்து கொள்பவரே ஆவார். உங்களில் நான் என் குடும்பத்தாரிடம் மிக சிறந்தவன் ஆவேன். ஆதாரம் திருமணி இப்னு மாஜா. அல்லாஹ்வின் தூதர் கூறிய ஹதீஸின் விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பல ஆண்கள் வெளியில் நண்பர்களிடமும் சமூகத்திலும் மிக கண்ணியமாகவும் மென்மையாகவும் பழகுகிறார்கள். ஆனால் வீட்டிற்கு வந்தவுடன் கோபப்படுபவர்களாகவும் அதிகார தோரணை கொண்டவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் இத்தகைய போக்கை மாற்ற சொல்கிறது. நிச்சயமாக ஒரு ஆணின் உண்மையான குணம் அவன் வெளியில் காட்டும் வேஷத்தில் இல்லை, மாறாக அவனது மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் அவன் எப்படி பழகுகிறான் என்பதில்தான் இருக்கிறது. 4 சுவற்றுக்குள் எந்த ஒளிமறைவும் இன்றி தெரியும் குணமே ஒருவனின் உண்மையான குணமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மாபெரும் தலைவராக தளபதியாக இருந்தோ வீட்டுக்குள் நுழைந்தால் தன் மனைவியருக்கு வீட்டு வேலைகளில் உதவுபவர்களாகவும் அவர்களுடன் விளையாடி மகிழ்விப்பவராகவும் இருந்தார்கள். நான் என் குடும்பத்தாரிடம் சிறந்தவன் என்று அவர்கள் சொல்வது கணவன்மார்களுக்கு ஒரு சவாலான இலக்காகும்.